அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6th தமிழ் பழைய புத்தகம் இயல் 8 இலக்கணம் லைன் பை லைன் கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 கொஷின் இருக்குது. ஆல்ரெடி இயல் 7 வரைக்கும் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வீடியோஸ் பார்க்கலன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து சிலபஸ் வைஸும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னும் நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி சிலபஸ் பேஸ் பண்ணியும் வீடியோஸ் வரும். ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தலைப்பு மாத்திரை. ஃபஸ்ட்டு கொஷின், எழுத்துக்களின் ஒளியின் அளவை குறிக்கும் சொல். ஆன்சர் வந்து மாத்திரை. எழுத்துக்களின் ஒளியின் அளவை குறிக்கும் சொல் வந்து மாத்திரை. மாத்திரை என்பதன் பொருள் யாது? மாத்திரை அப்படின்னா சிறிய ஒளி அளவு. மாத்திரை என்பதன் பொருள் வந்து சிறிய ஒளி அளவு. மாத்திரையின் கால அளவு கண் சிமிட்டும் நேரம் அல்லது விரல் சொடுக்கும் நேரம். மாத்திரையின் கால அளவு வந்து கண் சிமிட்டும் நேரம் அல்லது விரல் சுடுக்கும் நேரம். தமிழ் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவுகள். முக்கியமான கொஷின். மெய்யெழுத்து அரை மாத்திரை, உயிரெழுத்து குறில் ஒரு மாத்திரை, உயிரெழுத்து நெடில் வந்து இரு மாத்திரை, உயிர்மெய் குறில் வந்து ஒரு மாத்திரை, உயிர்மெய் நெடில் வந்து இரு மாத்திரை. ஸோ இது வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். அப்படின்னா குறில் அப்படின்னு வந்தாவே ஒரு மாத்திரை, நெடில் அப்படின்னு வந்தாவே 2 மாத்திரை. இப்போ உயிரெழுத்து குறில் ஒரு மாத்திரை, உயிர்மெய் குறில் வந்து ஒரு மாத்திரை, உயிரெழுத்து நெடில் இரு மாத்திரை, உயிர்மெய் நெடில் இரு மாத்திரை, மெய்யெழுத்து வந்து அரை மாத்திரை. மேற்கண்ட எழுத்துக்களின் மாத்திரை அளவை தாண்டும் ஒலி அளவை டேஸ் என்கிறோம். ஆன்சர் வந்து அளபடை. மேற்கண்ட எழுத்துக்களின் மாத்திரை அளவை தாண்டும் ஒலி அளவை அளபடை என்கிறோம். அடுத்த தலைப்பு எண். எண் எத்தனை வகைப்படும்? எண் வந்து 2 வகைப்படும். ஒருமை, பன்மை. ஒருமை வந்து ஒன்றினை குறிக்கும், பன்மை ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிக்கும். ஒருமை பன்மையை பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சிலபஸ் பேஸ் பண்ணி ஒருமை பன்மை வந்து அலகு 1 வந்து கவர் ஆகுது. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸை வந்து எடுத்து ஒருமை பன்மை ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அது அலகு 1 வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 7வது கொஷின். ஒருமை பன்மைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஒருமை பூ, மாணவன். இது வந்து ஒருமை. பன்மை பூக்கள், மாணவர். பூ அப்படின்றது ஒருமை, பூக்கள் அப்படின்றது பன்மை, மாணவன் அப்படின்றது ஒருமை, மாணவர் அப்படின்றது பன்மை. பெயர் ஒருமையில் இருந்தால் வினை முடியும் டேஸில் இருத்தல் வேண்டும். ஒருமையில் இருத்தல் வேண்டும். எடுத்துக்காட்டு வந்து திருடன், பிடிப்பட்டான். இப்போ திருடன் வந்து ஒருமை, பிடிப்பட்டான் அப்படின்றது அந்த ஒருமையில் தான் வந்து முடியும். பெயர் ஒருமையில் இருந்தால் வினை முடியும் ஒருமையில் இருத்தல் வேண்டும். பெயர் பன்மையில் இருந்தால் வினை முடியும் டேஸில் இருத்தல் வேண்டும், பன்மை. இப்போ திருடர், பிடிப்பட்டனர். ஸோ வந்து பன்மை, இதுவும் வந்து பன்மை. திருடர், பிடிப்பட்டனர். பெயர் பன்மையில் இருந்தால் வினை முடியும் பன்மையில் இருத்தல் வேண்டும். ஸோ அடுத்து வந்து இடம். இடம் எத்தனை வகைப்படும்? இடம் வந்து 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இடம் வந்து 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்னை குறிப்பது வந்து தன்மை. தன்னை குறிப்பது வந்து தன்மை. முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. முன்னால் இருப்பவரை குறிப்பது வந்து முன்னிலை. தன்மை, முன்னிலை அல்லாத மற்றவரை குறிப்பது வந்து படர்க்கை. தன்மை, முன்னிலை அல்லாத மற்றவரை குறிப்பது வந்து படர்க்கை. ஸோ பாருங்கள். நான் அவன் வீட்டுக்கு போனேன், நீ ஏன் வரவில்லை? இத்தொடரில் உள்ள இடங்கள் எவை? நான் அப்படின்றது தன்மை, நீ அப்படின்றது முன்னிலை, அவன், அவள், அது, அதாவது அவன் அப்படின்றது படர்க்கை. ஸோ நான் வந்து தன்மை, நீ வந்து முன்னிலை, அவன் வந்து படர்க்கை. மேற்கண்ட தொடர்
பன்மையில் வரும்போது ஸோ மேற்கண்ட தொடர் அப்படின்றது இது நான் அவன் வீட்டுக்கு போனேன் நீ ஏன் வரவில்லை அப்படின்ற தொடர் பார்த்தீங்கன்னா பன்மையில் வரும்போது வந்து நாங்கள் அப்படின்றது தன்மையிலையும் நீங்கள் அப்படின்றது முன்னிலையிலும் அவர்கள் அவை அப்படின்றது படற்கையிலையும் வந்து வரும். ஸோ நாங்கள் அப்படின்னா தன்மை, நீங்கள் முன்னிலை, அவர்கள் அவை வந்து படற்கை. அந்த மேற்கண்ட தொடரில் வந்தால் இப்படி வரும் பன்மையில். தமிழ் சொற்களை எழுதுக. எல்லாமே மேக்ஸிமம் சிலபஸில் வந்து இருக்குது. போர்டு வந்து பலகை, ஸ்கூல் பள்ளி, ட்ரெயின் தொடர்வண்டி, பிளாஸ்டிக் நெகிழி, பிளாட்பாரம் நடை மேடை. போர்டு வந்து பலகை, ஸ்கூல் பள்ளி, ட்ரெயின் தொடர்வண்டி, பிளாஸ்டிக் நெகிழி, பிளாட்பாரம் வந்து நடைமேடை. அகரவரிசைப்படுத்துக ஒவ்வொரு இயல் பின்னாடியுமே வந்து இருக்குது. நம்ம 8வது இயல் நம்ம வந்து பார்க்குறோம். 8 இயல்லுமே அகரவரிசைப்படுத்துக வந்து இருக்குது. இதில் இருக்கிறத நீங்கள் தெளிவாக படிச்சிக்கினாவே போதும். அகரவரிசை வந்து ஈஸியாக வந்து மார்க் வாங்கிடலாம். ஸோ பாருங்கள், தாவரிசை வந்து கொடுத்துருக்காங்க. திண்ணை, தங்கம், துணை, தோழன், தெரு, தாழ்பால், தூண், தீ, தொழில். தங்கம் அதாவது முதல்ல வந்து தா, அப்புறம் வந்து தாழ்பால், தீ திண்ணை, தீ தூ வந்து துணை, தூண், தோ வந்து தொழில், அப்புறம் தோழன் தாவரிசை. அடுத்து 18வது கொஷின் பாருங்கள். ஆளை வந்து ஆவரிசை வந்து கொடுத்துருக்காங்க. அட்டை, அக்கால், அச்சம், அங்காடி, அஞ்சல், அண்டம். இதில் வந்து முதல் வந்து எல்லாமே ஆவரிசை இருக்கிறதுனால அடுத்த எழுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், அடுத்த எழுத்து மட்டும் பாருங்கள். இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு. இதுதான் வந்து சரியான வரிசை. இப்போ அக்கால், அங்காடி, அச்சம், அஞ்சல், அட்டை, அண்டம். முதல் எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால 2வது எழுத்து பார்த்து தான் நம்ம வந்து இதை வந்து அகரவரிசை வந்து படுத்தணும். அந்த இக்கு இங்கு வரிசை வந்து நீங்கள் சரியாக படிச்சுக்கிட்டீங்கன்னா அகரவரிசை வந்து நீங்கள் வந்து எந்த கொஷின் கேட்டாலுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். தேங்க்யூ.